எங்களோட வாழ்க்கையில இஸ்லாம் வந்துட்டாவே எங்களைய பார்த்து பார்த்து மக்கள் இஸ்லாத்துக்கு வந்துடுவோம். பயம் பண்ணவே தேவையில்லை. நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு தாவத் கொடுக்கவே தேவையில்லை. முஸ்லிம்களோட அஹ்லாக் சீராவமா இருந்தா, முஸ்லிம்களோட குணங்கள் சீராவமா இருந்தா, முஸ்லிம்களோட கொடுக்கல் வாங்கல் சீராவமா இருந்தா, முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருப்பாங்களா இருந்தா, இதை பார்த்தே அந்த மக்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்க. இவ்வளோ எங்களால மாற்றமான வேலை நடந்தே இன்றைக்கு உலகத்துல வேகமாக பரவி கொண்டிருக்கிற மார்க்கம் இஸ்லாம். முழு உலகத்திலேயும் வேகமாக பரவி கொண்டிருக்கிற இஸ்லாம் தான். கவலையான விஷயம் என்ன தெரியுமா? மக்கள் வாராங்க இஸ்லாத்துக்கு, கலிமா சொல்லி கொடுத்து எடுக்கிறோம். ஆனா வந்ததுக்கு பின்னால அவங்கள கவனிக்காததுனால, அவங்கள அரவணைக்காததுனால, அவங்களுக்கு ஈமான் இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்காததுனால, அவங்களுக்கு வழிகாட்டாததுனால அவங்க திரும்பவும் கொடுத்துதான் போறாங்க. நேற்றும் ஒரு ஊருடைய செய்தி, இஸ்லாத்துக்கு வந்த ஒரு குடும்பம், அவங்கள பள்ளி ட்ரஸ்டி போர்டு கவனிக்க இல்லை, பார்க்க இல்லை, கேட்க இல்லை, அவங்களோட கஷ்டங்கள்ல பங்கெடுக்க இல்லை. அதுல ஒரு பெண்மணி ஆரம்பத்துல அவங்க வந்து சொல்லியிருக்கிறார், ட்ரஸ்டி போர்ட்ல இருக்கிற ஒருத்தருக்கிட்ட எங்களோட மகளை மதரசா போத போடுவோம் என்று சொன்னதுக்கு அவர் சொல்லிக்கிறார், அப்படியெல்லாம் போட இயலாதே, நீங்க இஸ்லாத்துல வந்தோம், அப்படியெல்லாம் அவசரமா போட இயலன்னு சொல்லிக்கிறார். அது ஒரு மெயின் காரணம். அதுக்கு பின்னால் அவங்களுக்கு வந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட சில சிரமங்கள், பள்ளியால போவல்ல, பார்க்க இல்லை, கவனிக்க இல்லை. அதனால அவங்க அப்படியே கொடுத்ததான் நேற்று போயிட்டாங்க. நேற்று சில நாளைக்கு முன்னால போயிட்டு 2-3 நாளா தொடரா போயிட்டு அவங்கள்ட்ட முயற்சி செய்யும். அவங்க ஒரு சூப்பராக எங்களால் இங்கே இருந்து வந்தாங்க, சர்ச்சில் இருந்து வந்தாங்க, ஃபாதர் வீட்டுக்கு வந்தார், நல்ல ஃப்ரிட்ஜ் ஒன்று கொடுத்திருக்கிறார், நல்ல வாஷிங் மெஷின் ஒன்று புதுசா கொடுத்திருக்கிறார், எல்லாம் கொடுத்து அவங்களை கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்குள்ள இருந்த சண்டையை முதலா முடிக்கும், இந்த கருத்து வேறுபாடுகளை முடிக்கும். இந்த காலம் கருத்து வேறுபாடு பேசுற காலம் இல்ல. தக்பீர் இங்க கெட்டதா, அங்க கெட்டதா, அத்தையாத்த வெள்ள ஆற்றதா இல்லையா, குழு தோதுறதா இல்லையா, இன்டர்நேஷனல் குறையா லோக்கல் குறையா, இது ஒரு பேசுற காலம் இல்ல. இது நான் எல்லோருக்கும் பொதுவா சொல்லக்கூடிய கருத்து. நாங்க யோசிக்கணும், எங்கட முஸ்லிம்களை இந்த இஸ்லாமிய அமைப்புல எங்கட முஸ்லிம்கள் இஸ்லாத்தை இருக்கிறதுக்கு என்ன முயற்சிகள் செய்யப்படணும், மற்றவங்க நாங்க எல்லாம் ஒற்றுமையோட இருந்து மற்றவருடைய இதாயத்துக்கு என்ன திட்டங்கள் போட்டு என்னென்ன முயற்சிகள் செய்யணும், அதை யோசிக்க வேண்டிய காலத்தை. கண்ணியமான சொல்ல ட்ரஸ்டி போர்டு என்று வரும்போது நான் எப்பயும் எங்கே சொல்ற கருத்து, ஒரு ஊர்ல 500 குடும்பம் இருக்கேன்னா அந்த 500 குடும்பத்துக்கு இந்த போர்டு தான் போகும். அவங்களோட முழு பிக்கரும் இங்க உள்ள இருக்கிற பெண்கள், ஆண்கள், வாலிபர்கள், பிள்ளைகள், இவங்களோட படிப்பு, ஓதல், மார்க்கம், இவங்க தீனோட வாழ்றதுக்கு நாங்க என்ன செய்யணும், ஊருடைய ஒற்றுமையை பாதுகாக்க என்ன செய்யணும், ஊருடைய முன்னேற்றத்துக்கு எல்லா அமைப்புலையும் தீன் துனியா அடிப்படையில முன்னேற்றத்துக்கு நாங்க என்ன செய்யறது, ஊர் மக்களையும் சேர்த்து கொண்டு ஊர்ல புத்தி இந்த வெஸ்ட் போர்ட்ல எந்த பள்ளியா இருந்தாலும் 10 பேரால இந்த 500 குடும்பத்தின வேலையை பார்க்க இயலாது. ஊர்ல நல்ல படிச்ச மக்கள், நல்ல அனுபவசாலிகள், உலமாக்கள், வசதி படைத்தவர்கள், நல்ல வாலிபர்கள் இருக்கிறார்கள். இவங்களை இனம் கண்டு அவங்களை எல்லாம் சேர்த்து எடுத்து வேலைகளை பிரிச்சு குழுக்கள் அமைச்சு பொறுப்புகளை போட்டு அவங்கள மட்டும் வேலை வாங்க. அவதான் உள்ள பெரிய மறுமலர்ச்சியை வாங்க. இக்கிறதீனே மண்ணாக்கிறதுக்கு வழியை பார்க்க கூடாது. அதனால பொறுப்பு, எல்லாரும் பொறுப்புக்கு வர விருப்பம். ஆனா பொறுப்பு என்றதே எங்களோட பாசையில சொல்றேன்னா அது பயங்கரம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க பொறுப்புகளை கேட்டெடுத்தா உகில்த இலைஹா, அந்த பொறுப்புக்கு நீங்க சாட்டப்படுவீங்க, பட்டு மாறுவீங்க. பொறுப்புகளை நீங்க கேட்காம மக்களே முடிவு செய்யறாங்க, இவர் தான் தகுதியானால், இவர் இந்த பொறுப்புக்கு வந்தா இவரால வேலை நடக்கும் என்று மக்கள், எங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனா மக்கள் பொறுப்பை தந்தாங்க. நாங்க விருப்போடு அந்த பொறுப்பு எடுக்க வேண்டாம். அவருக்கு உழைத்த அலைஹா, அந்த பொறுப்பு அவர் செய்யறதுக்கு அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால கண்ணியமான சகோதரர்களே,
நிறைய வேலை செய்ய வேண்டிய தேவை. துனியால எப்படி இஸ்லாத்த முஸ்லிம்களை இல்லாமாக்கிறது திட்டம் போட்டு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிற காலம். ரெண்டு வகையான யுத்தம் இருக்கு. அல் கஸ்வுல் அஸ்கரி, அல் கஸ்வுல் ஃபிக்ரி. அல் கஸ்வுல் அஸ்கரி என்பது படை பட்டாளங்கள் ஆயுதங்களை கொண்டு செய்யக்கூடிய யுத்தம். படை பட்டாளங்கள் ஆயுதங்களை அதை வச்சு செய்யக்கூடிய யுத்தம். ஆரம்ப காலங்கள்ல அல்லாஹ்வுடைய விரோதிகள் முஸ்லிம்களோட யுத்தம் செஞ்சு தோல்வி அடைஞ்சாங்க. முஸ்லிம்கள் சிறிய ஒரு கூட்டம் வந்து பெரிய கூட்டத்துக்கு அடிச்சுட்டு போனாங்க. பார்க்கறதுக்கு பெரிய ஏற்பாடு இல்ல, அதே ஆயுதங்களும் இல்ல, சில நேரம் பயிற்சிகளும் இல்ல. ஆனா அவங்க வெற்றி பெறாங்க. அந்த காபிர்களுக்கு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க யோசிச்சாங்க, எப்படி இந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்குது? நாங்க பெரிய பணப்பட்டாலும் எங்கள்கிட்ட எல்லா ஏற்பாடும் இருக்கு, இவங்க சிறிய கூட்டம், ஆனா அவங்க வெற்றி பெறாங்க. அவங்க விளங்கி கொண்டாங்க, குர்ஆன் ஹதீஸை வச்சு அதை படிச்சு அதை ஆராய்ச்சி செஞ்சு அவங்க விளங்கினாங்க, முஸ்லிம்களுக்கு மறைமுகமான ஒரு உதவி வந்து கொண்டிருக்கு. மேல தொடர்பு இருக்கு முஸ்லிம்களுக்கு, அந்த தொடர்பை கொண்டுதான் இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால அவங்க யோசிச்சாங்க, இந்த மேல இருந்து வார உதவி இல்லாம அந்த தொடர்பை துண்டிச்சு விடும். அதுக்கு என்ன செய்யலாம்? குர்ஆன் ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? எங்கடையில இருந்தே எடுத்து எங்களுக்கே போட்டுட்டாங்க, எங்களுக்கே அடிக்கிறாங்க. ஒற்றுமை இல்லாம போகணும். ஒற்றுமை இல்லாம போனா அல்லாஹ்வுடைய உதவி இல்லை. வலா தனாஸஉ ஃபதஃஷலு வதذهب ரீஹுக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, நீங்க பிரச்சனை படாதீங்க. நீங்க ஒருவருக்கு ஒரு சண்டை சச்சரவு பண்ணிட்டீங்கன்னா பிரிஞ்சு போவீங்க. பிரிஞ்சு போனீங்கன்னா அல்லாஹ்வுடைய உதவி.